ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப ஆரோக்கியமான சுவையான பிரண்டை ஊறுகாய் செய்ய போகிறோம். பிரண்டை ஊறுகாய் ரொம்ப சுவையாக டேஸ்டியாக செய்யலாம் வாங்க. பிரண்டையை இந்த மாதிரி நாரெல்லாம் எடுத்துட்டு துண்டு துண்டாக சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. சுத்தம் பண்ணும்போது கைக்கு எண்ணெய் தேய்ச்சிட்டு பண்ணுங்கள். இப்போ இதுக்கு தேவையான அளவு புளி எடுத்துக்கிறேன். ஒரு 150 கிராம் அளவு புளி எடுத்துக்கலாம். இந்த புளி ரொம்ப புளிப்பாக இருக்குன்னு நான் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கிறேன். பூண்டு 3 முழு பூண்டு உரித்து அதை எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வறுபடட்டும். பூண்டு வறுபட்ட உடனே நம்ம பிரண்டையை சேர்த்து அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இப்போ பிரண்டையை சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 2 கைப்பிடி அளவு பிரண்டையை நான் அப்படியே நிறுத்திடுறேன். இதை நான் முழுசாகவே போட போகிறேன். நல்லா கலர் மாறி வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இந்த இலைகள்லாம் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைனா விட்டுடலாம். 15-20 நாள் வரைக்கும் கூட இந்த ஊறுகாயை நம்ம வெளியிலே வச்சு சாப்பிட்லாம். ஃப்ரிட்ஜில் வைக்காமல். ஃப்ரிட்ஜில் வச்சா நல்லா ஒரு மாதம் அளவு கூட நம்ம வச்சு சாப்பிட்லாம். நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா கலர் மாறி வந்துருச்சு பாருங்கள். நம்ம எந்த அளவுக்கு நல்லா வதக்கி விடுறோமோ அந்த நமப்பு இல்லாமல் சுத்தமாக போயிடும். நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். நல்லா கலர் மாறி வந்துருச்சு. நல்ல ஒரு வாசனையும் வருது. இப்போ அப்படியே இதை வேறு தட்டில் மாற்றி ஆற வச்சுக்கலாம். இந்த ஊறுகாய் சாப்பிட நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். நல்லா தயிர் சாதம், இந்த மாதிரி புளி சாதம், லெமன் சாதம் இதுக்கெல்லாம் வச்சு கூட நம்ம சாப்பிட்லாம். சுட சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேன். இதை அரைக்கிறதுக்கு நம்ம புளி ஊற வச்சோம் இல்லைங்களா, அந்த தண்ணியை தான் யூஸ் பண்ண போகிறோம். புளி ஊற வச்சுட்டு அந்த விழுதெல்லாம் எடுத்துட்டு அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா மையாக அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். இப்போ மறுபடியும் வானல் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. நம்ம கொஞ்சம் பிரண்டையை நிறுத்தி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த பிரண்டையை அப்படியே முழுசாகவே போட்டு எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா ரொம்ப பொடியாக பண்ணிக்கோங்க இந்த பிரண்டையை. இதோட 1 ஸ்பூன் பெருங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் வெந்தய பொடி சேர்த்துக்கிறேன். எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. பிரண்டை நல்லா வதங்கினதுக்கப்புறமா பெருங்காய பொடி, வெந்தய பொடி சேருங்க. இந்த மாதிரி நம்ம முழுசாக சேர்க்குறதால ஊறுகாயில் அங்கங்கே வாயில் கடிபடும் போது அது நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ அரைச்சி வச்ச விழுதியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். நம்ம இதில் பருப்பெல்லாம் சேர்க்காதால நல்லா கெடாமல் ஒரு 10-15 நாளைக்கு நம்ம வெளியிலே வச்சு சாப்பிட்லாம். ஒரு 20 நாள் வரைக்கும் கூட தாங்கும். ரொம்ப நாள் வச்சுக்கணுன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம். நல்லா வதங்கி வரட்டும். அப்படியே நல்லா கலந்து விடுங்க. இப்போ இது கூட தேவையான அளவு மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு. நான் கொஞ்சம் காரம் அதிகமாக சேர்க்க மாட்டேன். திட்டமாக தான் இருக்கும். ஏன்னா பசங்க சாப்பிடுவாங்க இதை. அதுக்காக திட்டமான அளவு தான் நான் போட்டிருக்கேன். நல்லா கார சாரமாக வேணும், நல்லா பார்க்குறதுக்கு அப்படி சவச்சவன்னு வேணும்னா இன்னும் கொஞ்சம் காரம் சேர்த்துக்கலாம். இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். பசங்க இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிடுவாங்க. அதெல்லாம் நான் காரம் கம்மியாக சேர்த்துருக்கேன். கம்மியானா திட்டமாக இருக்கும். நல்லா காரமாக வேணும்னா நம்ம இன்னும் சேர்த்துக்கலாம். இந்த மீதி இருந்த அந்த புளி தண்ணியும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். அந்த விடுதெல்லாம் எடுத்துருங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே சுருண்டு வரட்டும் எண்ணெயிலேயே. நல்லா சுருண்டு அந்த வானலில் ஒட்டாத மாதிரி வரணும். அது வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க. இந்த ஊறுகாய் பண்ணும்போதே நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும். நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். நல்லா சூப்பரான பிரண்டை ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. ஹெல்த்தியான ஊறுகாயும் கூட இது. இதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.